விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஆமா ஏன் கை கட்டுறீங்க தம்பி? நாங்க இப்படி கை கட்டி நின்று பழக்கமா போச்சுதுங்க. உலகம் தான் உங்களுக்கு கை கட்டணும், நீங்க ஏன் கை கட்டணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா தம்பி சொல்றது கேட்டீங்களா? தம்பி நீங்க பெரிய இன்ஜினியர் ஆகுறீங்கன்னு நினைச்சோம். ஆனா விவசாயத்தை படிச்சுட்டு நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறது எங்க பரம்பரையே உங்களை மறக்காதுங்க சாமி. ஆமாங்க, அதோட இந்த விவசாயத்தை விருத்தி பண்ற புதிய முறைகளை எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஆமா தம்பி, உங்களுக்காகத்தான் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது நான் சொல்லுங்க. தூக்க கைய என்னது உன்னையும் தான் தூக்க கைய இதுக்காகத்தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்திருக்கு. உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? விட்டு போடுவேன். அண்ணனை சொல்ல போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, பல்லு உடம்பு. சுத்தமா குண்டு வெளியே வந்துடும். ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அண்ணன் எதுக்கு நீங்க கையை தூக்கிறீங்க? அந்த பொண்ணு சுடுற குறி ஆட்டா தெரியும். உங்களை சுடும் குண்டு எல்லாரும் படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு கொடுத்து பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே 4 எண்ணாவது போடுறது, எந்த நாளும் என் காதல் விடாது போடுறது. சொல்லுச்சுமா என்னம்மா நீ கைய தூக்க வெட்டு துப்பாக்கி. ஏமா அப்ப என்ன சொல்ல வரல? இல்ல சொல்லிச்ச அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சுதா? இந்த திரையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும் நினைச்சாலா மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். நீ ஏன் கேட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலைய தெருவில் போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படிச்சவங்க நம்ம, மற்றவங்க திருந்தத்துக்கு உதாரணமா இருக்குமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை தேடும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இந்த பயிர் வளர்க்கணும். முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா? இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா? முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா? இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா? கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு நாட்டிலே பெண்கள் காரியத்தை ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே. இதுல இருக்குது விலாசம். நான் சொன்ன ரூட்லயே போ, எவன் இருக்க மாட்டான். பொருளை சேர்த்துட்டு பணத்தோட வந்துரு. சரி பரப்புடு, யாரும் இல்லை. நான் இருக்கேன். அப்பா பேசாம இந்த நெல்லை எல்லாம் அரசாங்கத்தை ஒப்படைச்சு அங்க ஒப்படைச்சா அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு மேல உள்ளதான் ஒப்படைக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு அப்புறம் அதிக விலை எப்படி கிடைக்கும்? ஏன்பா ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யறவங்க எல்லாருமே தனக்கு போக மீதியே அதிக விலைக்குத்தான் விற்கிறது முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டி கூட நியாய விலைக்கு கிடைச்சாதுப்பா. காதல் எந்தன் மீதில் என்னால் காதில் இனிக்கிறது. தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. மனசு கவலைப்படுகிறது. காதல் எந்தன் மீதில் என்னால் காதில் இனிக்கிறது. தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ. நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. மிஸ்டர் வேலு, இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக பொண்ணு மரியாதை அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து
அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டுல நல்லவங்க பேரோட நிம்மதியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து நீங்களும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. பேச்சருக்கு நீயா நான் பார்த்துடுவோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? மோதியே தேடணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க. நம்ம 2 பேரும் தனியா சந்திப்போம்.